சீமான் பரமசிவன் பாத்திமா அப்படிங்கிற திரைப்படத்துக்கான இசை வெளியீட்டு விழால கலந்துகிட்டாரு. எம்.எஸ். பாஸ்கரும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசும்போது அண்ணன் சீமானை ரொம்ப பாராட்டி புகழ்ந்து பேசியிருக்கிறார். அவர் சொல்லும்போது சீமான் என்னுடைய பங்காளி அப்படின்னு உரிமையா சொல்லியிருக்கிறார். மேலும் சீமான் அண்ணன் எடுத்த தம்பி திரைப்படத்தை நான் 100 தடவைக்கு மேல பார்த்துருக்கிறேன். அன்னைக்கு திரைப்படம் மூலமாக திரையில் காட்டிய அவருடைய கோவம் இன்னைக்கு தரையிலும் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஒரு படத்தை 100 தடவைக்கு மேல நான் பார்த்திருக்கேன், இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் பார்ப்பேன். அந்த வசனங்கள் மூலமாக அந்த சீற்றத்தை பார்க்க முடிந்தது. இன்று நேரடியாக ஸ்டேஜில் பல ஸ்டேஜுகளில் அவருடைய சீற்றத்தை கேட்க முடிகிறது. என்னுடைய அன்பு பங்காளி, நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர், என்னுடைய பங்காளி, அன்பு பங்காளி சீமான் அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த இனிய வணக்கங்கள். தமிழர், நாம் தமிழர் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் எம்.எஸ். பாஸ்கர் ரொம்ப ஆர்வத்தோட அன்போட சீமான் அண்ணன் பக்கத்துல அமர்ந்து அவரோட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டது இதெல்லாம் பார்க்கும்போது திரைத்துறையிலேயே பலர் அண்ணன் சீமான் மேல மிகுந்த அன்பும் ஆதரவும் கொண்டவங்களா இருக்கிறாங்கிறதெல்லாம் இது காட்டுது.